ஏசாயா 40:29 சத்தமா வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலன் தருகிறவர். அவர் எப்படி தருகிறார்? பலன் தருகிறவர் யார் அப்படின்னா, பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து. அவருடைய பலனை உங்களுக்கு தருகிறார். உங்க பலன் அல்ல, உங்களில் வாழுகிற கிறிஸ்து, உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறாராம். ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் இளமையில் இருந்ததை விட முதிர் வயதிலே பசுமையாக புஷ்டியாக பலத்தோடு இருந்து எல்லாவற்றையும் செய்யும்படி உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போகிறீங்களோ, எப்பெல்லாம் பலன் இல்லைன்னு சொல்றீங்களோ, அப்பெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அவருடைய பலனை தருகிறார். தேவனுடைய பலன் லேசானது இல்லைங்க. கவனிங்க, தேவனுடைய பலன் லேசானதுன்னு நினைச்சிடாதீங்க. அவருடைய வல்லமை அளவிட முடியாத வல்லமை. அந்த வல்லமையை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து திருவிருந்தின் மூலமாக கொடுக்க விரும்புகிறார். திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்குள்ளவர்கள் மாத்திரல்ல, அந்த சரீரத்தில் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் இருக்கிற அந்த வல்லமை அந்த திருவிருந்தை புசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவையான பலனை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவர் பலன் தர்றதுனால நீங்க பயப்படவே தேவையில்லை. இதை என்னால் செய்ய முடியலையே, அதை என்னால் செய்ய முடியாது, இப்படி நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் செய்வதற்கான பலனை தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து தர விரும்புகிறார். குறிப்பிட்டது மட்டும் செய்யறதுக்கு இல்லை, குறிப்பிட்ட வயசுல செய்யறதுக்கு இல்லை, வாழ்நாள் முழுவதும் எல்லாவற்றையும் செய்ய உங்களால முடியும். நீங்க வாலிபத்துல 2 குடம் தண்ணி தூக்குனீங்கன்னா முதிர் வயதுல 2 குடம் தண்ணி தூக்குற அளவுக்கு தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிற பலனை தர விரும்புகிறார். ஆமென். வாலிபத்துல 40 நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா முதிர் வயதுல 84 வயதுள்ள எலிசபெத், 84 வயதுள்ள அன்னாள் ஆலயத்திலே இரவும் பகலும் உபவாசித்து ஜெபிக்கும்படி தேவனுடைய வல்லமை பலன் அந்த அன்னாளுக்குள் இருந்தது போல, இந்த வயதிலும் நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பதற்கு தேவையான வல்லமைய பலனை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் அதற்கு தான் உங்களுக்குள்ள இருக்கார். அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஐயோ வயசாயிடுச்சு, என்னால் செய்ய முடியாது, எல்லாத்தையும் கட்டி கொடுத்தாச்சு, பேரம்பத்தி எடுத்தாச்சு, இனி நமக்கு ஒன்றும் முடியாது போல இருக்கு, அப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? இல்லை, முதிர் வயதுல தான் தேவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு உங்களுக்கு பலனை தருகிறார். 85 வயது காலை 85வது வயதிலே சொல்லுகிறான், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அன்னைக்கு 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு இன்னைக்கும் என் வயசு சரீரத்தில் இருக்கு, நான் அதை போய் சுதந்திரத்துக்குள்ளேன்னு சொல்றான். இன்னைக்கு கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள இருக்கிறத உணருங்க. உலகத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவான், உனக்கு பேரம்பத்தி எடுத்துட்டேல, பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துட்டேல, அவ்வளோதான், நீ போய் உட்காரு, உன்னாலாம் இது செய்ய முடியாது, உன்னால் இது தூக்க முடியாது, உன்னால் இங்கே போக முடியாது, உன்னால் நடக்க முடியாது, உன்னால் ஏற முடியாது, உன்னால் இது செய்ய முடியாது, இப்படி முத்திரை குத்தி பிசாசு உங்களை மூளையில் முடக்க பார்க்குறான். ஆனால் என் தேவனோ 120 வயதிலே மோசையை அந்த அபாரி மலை மேலே ஏற செய்த அதே வல்லமையை இன்றைக்கு உங்க கால்களுக்கும் கொடுக்க விரும்பி இயேசு சிலுவையிலே ரத்தத்தை சிந்திருக்கிறார். இயேசுனுடைய ரத்தம் இன்னைக்கு உங்களை எழும்பி நடக்க செய்ய போகிறது.